வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான மார்க்கெட்டு அப்டேட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறது, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் கிடையாது. என்னுடைய நாலேஜ் மட்டும்தான் இங்கே நான் கொடுக்குறேன். எந்த கால்ஸும் நான் கொடுப்பது கிடையாது. நேற்றுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் எப்படியெல்லாம் மூவபிள் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்முடைய நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆச்சு. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்முடைய நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலி இருக்குது, 10 மணிக்குள்ளே ஒரு நல்ல ரேலி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே தான் இன்றைக்கி நடந்துச்சு. எக்ஸாக்டாக மார்க்கெட்டு நம்மளுடைய நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு பின் பாயிண்ட்டாக நம்மளுடைய லோயர் ட்ராப் ஜோனை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி நம்முடைய RS1ஐயும் டச் பண்ணாப்படி இதுக்கு இடையிலே நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் சொல்லியிருப்பேன், 25,800 புட்டு 172 ரூபாவை தாண்டுச்சுன்னா நீங்கள் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எக்ஸாக்டாக நடந்துச்சு. 240 ரூபா வரைக்கும் அவன் போனாப்படி. அவ்வளோதான், ஒரு ட்ரேடு முடிஞ்சு, அதோடு நம்ம வெளியேறிடணும். இருந்தாலும் எகைன்ஸு வந்துட்டு நான் ஒரு கால் கொடுத்துருந்தேன். அதே 25,800 கால் 88 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா வரைக்கும் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் 88 ரூபாவை கிராஸ் பண்ணவன் 105 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆச்சு. ஸோ 10:30 மணிக்குள்ளே நம்ம ட்ரேடிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம ட்ரேடிங்கில் எதுவும் செய்யக்கூடாது. நம்மளுடைய அடுத்த வேலைகளை பார்க்க போயிடணும். இருந்தாலும் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். மார்க்கெட்டில் ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனவன் நம்மளுடைய லோயர் ட்ராப் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக S1க்கு வந்துட்டு S2க்கு போக முடியாமல் திரும்பவும் லோயர் ட்ராப் ஜோனுக்கு வந்துட்டு எகெயின் ரிஜெக்ஷன் ஆகிட்டு திரும்பவும் மேலே ஏறினவன் அங்கே கரெக்டாக நான் ஒரு ஆரஞ்சு கலர் லைன் வரைஞ்சி வச்சுருப்பேன். அது வந்து ஸ்ட்ராங் மீடியம் லைன் சொல்லுவேன். அங்கே வந்துட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆக ஆரம்பித்தாப்படி. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 10:30 மணி வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துவேன். 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் பயங்கர கன்சாலிடேட். 12 மணிக்கு மேலே ஒரு சின்ன ஸ்பைக் மறுபடியும் புட் சைடில் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் கன்சாலிடேட். பார்த்திங்கன்னா S1ஐ பிரேக் பண்ணி அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தவன் S2வையும் பிரேக் பண்ணப்போ அது பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்சல் ஆனவன் எக்ஸாக்டாக என்னுடைய அந்த ஸ்ட்ராங் மீடியம் லைனுக்கு போயிட்டு அதை பிரேக் பண்ண முடியாமல் பின் பாயிண்ட்டாக நம்மளுடைய S1 அங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி இன்றைக்கி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, புட்டு 25,800 புட்டு எப்பப்பெல்லாம் 200 ரூபாய்க்கு வருதோ அப்போல்லாம் ரிவர்சல் எடுத்து 240 ரூபா வரைக்கும் மேலே போச்சு. கீழே இருக்க கிராஃபை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஜாக்பாட் பார்த்துருப்பாங்க. புட் 200 ரூபா வரைக்கும் வரும், அப்புறம் 240 போகும், 200 ரூபா வரைக்கும் வரும், அப்புறம் 240 போகும். இப்படியே தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றியெல்லாம் நாம் ஒரி பண்ணிக்கக்கூடாது. நமக்கான தேவை காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சா, ஸோ 10:15 நம்ம ட்ரேடை முடிச்சுட்டு நமக்கான சொந்த வேலைகளை பார்க்க போயிடணும். அவ்வளோதான், இது ஒரு சின்ன சைடு இன்கம். ஓகே, நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் என்னங்கிறத நான் இப்போது ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான அனாலிசிஸ். நிஃப்டி நோ ட்ரேட் ஜோன் பார்த்திங்கன்னா 25,690 டு 25,590 இதுக்குள்ளே இருந்தால் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணணும், மேலேயோ கீழேயோ பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா R1 உங்களுக்கு R1 R2 R3 கொடுத்துருப்பேன். அதே மாதிரி S1 S2 S3 கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய ஓன் அனாலிசிஸும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.